ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு இனிமையான நேரங்கள். இன்றைக்கி நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்ப்போமா ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எக் தோசை தான் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அதுக்கு இன்றைக்கி கேரட்டு முள்ளங்கி போட்டு சாம்பார் பண்ணியிருக்கேன். இதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எக் தோசை போடும்போது நீங்கள் டபுளாக போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது முதல்ல மாவை நீங்கள் நல்லா ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு அது மேலே நம்ம கொஞ்சம் தோசை வெந்த உடனே ஒரு எக்கை உடச்சி போட்டு அதை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு பெப்பர் சால்ட் எல்லாம் போட்டுருங்க. அதோட ஒரு குமின் சீடும் போட்டு நல்லா பண்ணிவிட்டு அது வெந்த பிறகு டர்ன் பண்ணுவோம் இல்லையா, தோசையை டர்ன் பண்ணிவிட்டு அப்போ ஒரு தோசையை போடுங்க. அந்த தோசையிலையும் அதே மாதிரி பெப்பர் சால்ட்டு குமின் சீடு எல்லாம் போட்டு ரெண்டு பக்கமும் அப்படியே தோசையை நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஆயில் விட்டு. அப்போ நம்ம அந்த ஒரு தோசை சாப்பிட்டாலுமே நம்ம